தேங்காய் பால் சாதம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு கப் எடுத்து ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் பால் வந்து நல்லா திக்கான பால் எடுத்து எவ்வளோ தேவையோ ஒரு அரை கப்பு ரைஸ்னால் 2 கப் தேங்காய் பால் தேவை. நான் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, நட்ஸ் வந்து நம்ம கடைசியாக வந்து வறுத்து தாளித்து கொட்டிக்கலாம். இது வந்து நம்ம வதக்கிறதுக்கு கரம் மசாலா எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு நெய். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ குக்கர் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிச்சதுன்னா அந்த ஃப்ளேவர்லேயும் நம்ம செய்யலாம். தேங்காய் எண்ணெய் வேணுன்னா அதுவும் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி மூக்கு, பிரிஞ்சி இலை. இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா பொரிஞ்சிட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். காரம் வந்து இதுக்கு பச்சை மிளகா மட்டும்தான். ஸோ 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நான். மீடியம் சைஸ் 2 வெங்காயம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு 10 மிளகு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம தேங்காய் பால் சேர்க்கறதுனால அந்த மிளகோட ஃப்ளேவர் அதில் இறங்கும் போது உங்களுக்கு நல்லா ஜீரணம் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வந்து ஒரு 1/4 வாசி அளவு அப்புறமா புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போது வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே சேர்த்தாச்சு. நம்ம இப்போ எடுத்து வச்ச தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நான் ரைஸ் வந்து 1 போடுறீங்கன்னா 2 வந்து தண்ணி, நம்ம தண்ணி சேர்க்குற அளவுக்கு தான் தேங்காய் பால் சேர்க்கணும். இதுக்கு வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடாது. ஃபுல்லாகவே நம்ம தேங்காய் பாலில் தான் வேக வைக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு லைட்டாக கரிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். இப்போது தேங்காய் பால் நல்லா கொதிச்சு வருது. நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். ரொம்பவே ஈஸி. தேங்காய் பால் மட்டும் நம்ம இது பண்ணால் போதும். வீட்டில் இருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா இருந்தாலே போதும். நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு குக்கரை வச்சு நம்ம இதை தேங்காய் பால் ரைஸ் பண்ணிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் குக்கர் மூடிடுறேன். மூடி 2 விசில் வந்தால் போதும். நம்மளோட தேங்காய் பால் ரைஸ் ரெடி ஆகிடும். இப்போ குக்கர் ப்ரெஷர் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட தேங்காய் பால் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக ஆறுச்சுன்னா உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச நட்ஸை வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சூப்பரான டேஸ்டியான நம்மளோட தேங்காய் பால் ரைஸ் ஒரு குக்கர் வச்சா ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே 1 pot ரைஸ் சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் அனுப்புங்க.